Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். லஞ்சுக்கு கீரை மிளகூட்டல், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பைனாப்பிள் மாம்பழம் போட்ட பச்சடி. இதுக்கு புளியெண்ணம் தான் கரைச்சி வச்சுட்டு விடுறது. എന്നിട്ട് கரைச்ச புளியை உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு கொதிக்க விட்டுக்கிறது. தனியாக ஜூஸ் மாதிரி அந்த மாம்பழ கஷ்ணத்தை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு அதில் இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை நல்லா வேக விடுறது. சில பைனாப்பிள் ஃபாஸ்ட்டாக வெந்துடும், சிலப்போ வேகவே வேகாது. அதனால அதை பார்த்துட்டு முத்தின மாதிரி தோணினாக்கா ப்ரெஷர் குக் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கிற உப்பு மஞ்சள் பொடி போட்ட புளியில் இதை சேர்த்தி கரைச்சிட்டு எல்லா பச்சடிக்கும் அரைக்கிற மாதிரி அதே மசாலா தான் தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். பச்சை மிளகாயும் புளியும் தூக்கலாகவே இருக்கணும். பச்சடி எப்போவும் நல்ல காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கணும். இந்த பச்சடியில் ஸ்வீட்னஸும் சேர்ந்துருக்கு. கடுகு பிடிக்காதவா கடுகு போட வேண்டாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம், கடுகு, மிளகா வெத்தல், பெருங்காயம் அது பொரிச்சு கொட்டணும். கூட கருகாப்பிலையும் மேலாக போட்டதுனாக்கா மாம்பழ பச்சடி ரெடி. குழம்பு இன்றைக்கி மிளகூட்டு அரைக்கீரியை ஆஞ்சி வச்சுட்டாச்சு. அதை நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறது. பாச்சி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறது. வெந்த கீரையை ஒன்று மசிச்சு எடுத்துட்டு எல்லாத்தையுமா சேர்த்தி மிக்ஸ் பண்ணுறது. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டு அது கூட ஜீரா, பெப்பர் பிடிக்கிறவா பெப்பர், மிளகா வெத்தல் இதை போட்டு அரைச்சிக்கிறது. நான் அரைச்சது கூட ஒரு ஸ்பூன் இட்லி தோசை மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்திட்டு கலந்து விடுவேன். அப்போது அது ஒரு கன்சிஸ்டன்சியும் வாசனையும் நல்லா இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு பொரிச்சு போடணும். அவ்வளோதான், சிம்பிள் நியூட்ரிஷியஸ் மிளகூட்டல் ரெடி. கீரை மிளகூட்டலுக்கு எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அரைக்கீரையும் பாலக்கும் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மசியலுக்கும் அரைக்கீரை தான் பெஸ்ட்டு. மற்றபடி பொரியல், தோரன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அப்புறம் வெங்காயம் வதக்கி போட்டு சேர்த்தி பண்ணுற அந்த பொரியல், அதுக்கெல்லாம் அந்த ரெட்டு கலர் கீரை, தண்டு கீரை, முளைக்கீரை இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். கீரை மிளகூட்டலுக்கு சைட் டிஷ் யூஸ்வலாக தொகையல், பச்சடி, வெத்த குழம்பு இல்லைனாக்கா புளிக்காய்ச்சல், அப்புறம் அரைச்ச கலக்கி கன்னி மாங்காய் வச்சுட்டு தயிர் விட்டு அரைச்ச கலக்கி பண்ணுவோம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. See you again with another useful and interesting video. Till then, bye bye from Padma.